அனைவருக்கும் வணக்கம். பிஸ்னஸ் சொந்தங்களே, நான் உங்கள் பகவதி அருண். ஹலோ பிஸ்னஸ் ஓனர்ஸ், எப்படி இருக்கீங்க? உங்களோட பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அமோகமாக போயிட்டு இருக்கா? அதே சார் கேட்குறீங்க, வெந்த புண்ணில் வேலை பச்சுற மாதிரி இருக்கு அப்படிங்கிறீங்களா? உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு புரியுது. டோன்ட் வரி, பி ஹாப்பி. பிஸ்னஸை எப்போதுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு பெரிய நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கங்கிறத என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அவங்க அடிப்படையில் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் எப்படி பண்ணுறாங்கங்கிறத தெரியுமா? எந்த டேட்டாவின் அடிப்படையில், அதாவது தரவுகளின் அடிப்படையில் பண்ணுறாங்கங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுமா? பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் டூலை பயன்படுத்தி 5 கோடி பண்ணுறவர் 5000 கோடியை தன்னோட பிஸ்னஸை வளர்த்துக்கிட்டாருன்னு உங்களுக்கு தெரியுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எப்படியெல்லாம் மானிட்டர் பண்ணணும், எதெல்லாம் டேட்டாவாக கன்சிடர் பண்ணணும், எது பேசிக்கான சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? வாங்க இது எல்லாமே ரொம்ப ஈஸியான முறையில் பார்ப்போம். பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது டேட்டா அனலைஸ் பண்ணக்கூடியது. டேட்டா அனலைஸ் மட்டும் இல்லாமல் ஃபோர்காஸ்டிங் பண்ணக்கூடியது. நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும், நீங்கள் டெய்லி பண்ணுற ஒவ்வொரு வேலையுமே நீங்கள் டேட்டாவோட பகுப்பாய்வு, அதாவது அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு புரியும். அது மார்க்கெட்டிங், சேல்ஸ், எம்ப்ளாய்மெண்ட், பெர்ஃபார்மன்ஸ், கஸ்டமர் சர்வீஸு, உங்களோட ஆப்ரேஷன் ப்ராசஸ், இப்படி எந்த துறையிலையுமே டேட்டாவை அனலைஸ் பண்ணி மறுபடி ரிஃபைன் பண்ணி உங்களோட ப்ராடக்டை சரி பண்ணுறதாகட்டும், உங்கள் கஸ்டமர் சர்வீஸ் பண்ணுறதாகட்டும், மார்க்கெட்டிங் சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதாகட்டும், உங்களோட செயின் ஆஃப் ஃப்ரான்ச்சைசி மோடெல்லாம் எப்படி இருக்குது, நல்லா போகுதா அப்படின்னு மானிட்டர் பண்ணுறாங்க. இப்படி ஒவ்வொரு துறையிலுமே இந்த டேட்டா தனக்குன்னு ஒரு இடத்த பிடிக்குது. அதை இந்த பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் டூல்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு அனலைஸ் பண்ணி காட்டுது. இதை எல்லா இடத்துலையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் பெரிய நிறுவனங்கள் சக்ஸஸ் ஆகுறாங்க. அது 50 லட்சம் ரூபாய் வரக்கூடிய வருமானமாக இருந்தாலும் சரி, 5000 கோடி ரூபாய் வருமானம் வரக்கூடிய நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, தன்னோட நிறுவனம் எங்கே எப்படி போயிட்டுருக்குங்கிறத இந்த டேட்டா அனலைஸ் மூலமாக சரியாக கவனித்து தான் எந்த இடத்துல தப்பு பண்ணுறோம், குறிப்பாக தவறுகள் எத்தனை தடவை பண்ணுறோம், அதை எப்படிலாம் சரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஆரம்ப காலகட்டத்தில் 50 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் இருந்தால் இல்லை, உண்மைதான். அப்போ அவங்களோட மூளையிலே அதெல்லாம் சரியாக இருந்தது. டிசிஷன் மேக்கர்ஸோட மனநிலைமைகள் வேறு மாதிரி இருந்தது. அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இல்லை. ஸோ அந்த காலகட்டங்களில் இருந்தவங்களோட மனநிலைமையும் அந்த வியாபாரம் வேறு மாதிரி. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய வியாபாரம் அப்படி இல்லை. காலத்துக்கு காலம் மாறிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சரியான திட்டமிடலோ, சரியான ஸ்ட்ராட்டஜி பிளானோ, சரியான யுத்திகளை பயன்படுத்தி தான் நம்ம டெவலப் ஆக வேண்டியது இருக்குது. வருங்காலங்களில் நம்மளோட வீடியோவில் இதை பற்றி தான் நிறைய பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு புரிகிற வகையில் எளிய முறையில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்ல நாலேஜுகளை கொடுக்க போகிறோம். இன்றைக்கி நான் சொன்ன எல்லா விஷயமுமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இனி வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களையும் டேட்டா உங்களுடைய சொத்துனே அது எப்படி, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டேட்டா மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகுது, உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி உண்டு பண்ண போகுது, என்ன மாதிரியான டெக்னாலஜி இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், என்னெல்லாம் பண்ணால் நம்ம இன்னும் சிறப்பாக போக முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டோட மிக எளிமையாக உங்களுக்கு அடையும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் கண்டிப்பாக உங்களை ஒரு சுவாரஸ்யமான செய்திகளோடு சந்திக்கிறேன். இது உங்கள் பகவதி அருண். நன்றி.